இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே ஆபீஸ், பிசினஸ், சேனல் எல்லாத்தையுமே நீங்களே பாத்துக்கோங்க. நான் எல்லாத்துல இருந்து விலகிக்கிறேன். என்னம்மா இதுடா? ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கற? நான் ஏன் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன்? இதுக்கப்புறமாவது நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, சொன்னா கேளு. நேத்து நடந்ததை நினைச்சு பார்த்தா நானும் என் குழந்தையும் உங்களுக்கு இவ்வளவு நாளா எவ்வளவு பாரமா இருந்திருக்கோங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வேஸ்டா நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. சரிம்மா, நான் முடிவா சொல்றேன். நீ இல்லாம எங்களால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுமா. அதனால நீ அங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. சரி சித்தப்பா, நான் கேக்குறது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீங்க கேக்குறதால நான் சொல்றேன். நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா அயலியும் சிவாவும் என் கூட தான் வருவாங்க.